கடலூர் வெள்ளி கடற்கரை சாலையில் உள்ள புனித டேவிட் கோட்டை உள்ளிட்டவை புதுப்பிக்கப்பட்டு பாரம்பரியமிக்க இடமாக மாற்ற பணிகள் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். கடலூர் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் துறைமுக அலுவலர் கட்டிடம் 4.90 கோடி மதிப்பீட்டிலும் மற்றும் மருத்துவ அலுவலர் கட்டிடம் 5.25 கோடி மதிப்பீட்டிலும் பழமை மாறாமல் புனரமைப்பதற்கு அரசாணை பெறப்பட்டுள்ளது. அதன்படி பாரம்பரிய கட்டிடம் மற்றும் புனித டேவிட் கோட்டை புனரமைப்பு பணிகள் மேற்கொள்வது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் தெரிவிக்கையில், வெள்ளி கடற்கரை பகுதியில் உள்ள அனைத்து பாரம்பரிய கட்டடங்கள் புனரமைப்பு பணிகள் மற்றும் வெள்ளி கடற்கரை மேம்படுத்தும் பணிகள் முடிவரும் பட்சத்தில் இப்பகுதி ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக அமையும். மேலும் இதன் மூலம் வரலாற்று தொன்மையினை பொதுமக்கள் அறிந்து கொள்ளவும் சுற்றுலா தலமாகவும் உருவாகுவதன் மூலம் உள்ளூர் பொதுமக்களுக்கு வேலைவாய்ப்புடன் பொருளாதார வாய்ப்புகளும் கிடைக்கும் எனவும் கடலூர் வெள்ளி கடற்கரை பாரம்பரியமிக்க இடமாக மாறும் எனவும் தெரிவித்தார். ஆய்வின் போது ஊரக வளர்ச்சி முகமையின் கூடுதல் ஆட்சியர் பிரியங்கா, மாநகராட்சி ஆணையாளர் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். ப்ரிசர்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து டூரிசம் ஆஸ்பெக்ட்லேயும் வந்து கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணணுங்கிறதுக்கு வந்து பல முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். குறிப்பாக நம்ம கடலூர் டவுன் மெயின் டவுன் பார்க்குறப்ப நமக்கு வந்து நிறைய ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இப்போ ஃபோர்ட் செயின்ட் டேவிட் இருக்குது. அதே மாதிரி வந்து அது பக்கத்துலேயே பீச் ரோட்டில் வந்து நமக்கு 2 பழைய ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர், ஒரு போர்ட் ஆஃபீஸர்ஸ் ஸ்ட்ரக்சரும் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்ட்ரக்சரும் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து புனரமைக்கிறதுக்கான பணிகள் வந்து இப்போ வந்து மேற்கொண்டு இருக்கோம். இந்த போர்ட் ஆஃபீஸர் ஸ்ட்ரக்சரும் மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்ட்ரக்சருக்கும் வந்து நமக்கு வந்து அரசாணை வந்து வரப்பெற்றது. அதுக்கான பணிகள் வந்து இப்போ அடுத்த மாதம் வந்து துவங்குற நிலையில இருக்கு. இப்போ ஃபோர்ட் டேவிட் பொறுத்த வரைக்கும் அதுக்கான வந்து மதிப்பீட்டு பணிகள் வந்து இப்போதான் எஸ்டிமேட் தயாரிக்கும் பணி வந்து இப்போதான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெச் நம்ம கடலூர் டவுன்ல வந்து பீச்சுக்கு போகிற ரோடு வந்து ஒரு ஹெரிட்டேஜ் காரிடாராக வந்து மாற்றுறதுக்கான நடவடிக்கை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து எடுக்கப்படும். இந்த பில்டிங் அந்த பில்டிங் என்ன மாதிரி ஒர்க் நடக்குது? இப்போ இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெரிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூடி ஹெரிட்டேஜ் விங் மூலமாக பண்ணுறதுன்னா இந்த பழமை மாறாமல் புதுப்பிக்கிறது, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கோல். அந்த காலத்தில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரக்சர்ஸு, டிசைனு எல்லாமே வந்து அது எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் நம்ம வந்து அது பழையபடி வந்து ஃபுல் ஸ்டெபிலிட்டியோட நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்டோர் பண்ணுறது தான். ஃபியூச்சர் யூஸ் அதை வந்து நம்ம எப்படி அதை பயன்படுத்துவோங்கிறத அது வந்து நம்ம கவர்மெண்ட் கூட கன்சல்ட் பண்ணிட்டு டேக் அப்.